கடைசி இன்னைக்கு எபிசோட் எப்படி போப்பது நடக்கும் பார்ப்பேன். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறேன்னா, தேவையான வராக ஃபங்க்ஷனுக்காக நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் கையில் ஒரு நகையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இந்த நகையை வாங்கிக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் இன்னும் அந்த அளவுக்கு சம்பாதிக்கல, ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக எனக்கு வாங்கி கொடுப்பாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எழில் கேட்டு எப்போயும் ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விக்னேஷ் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்குறேன், என்னடா தேவியோட வளாக ஃபங்க்ஷனுக்கு போறியாடா அப்படின்னு கேட்குறான். அப்போ விக்னேஷ் சொல்கிறான், என்ன செய்யணும்னு தெரியலடா, ஆனால் போகணும் தான் தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை வேதவழி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி எப்படியாவது போகக்கூடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணுறாங்க. அங்கிட்டு பார்த்தா செங்குட்டு இந்த வளாக ஃபங்க்ஷனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு ஆளை செட் பண்ணுறாரு. அவன்கிட்ட சொல்கிறாரு, நான் சொல்கிற மாதிரி இதை இன்னைக்கு கையில் வீட்டில் போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த ஆள் போய் இங்கே தேவி யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தேவி வராங்க. இந்த பார்சல் விக்னேஷ் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேவி ஆசையா அந்த பார்சல் எடுத்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தா சாப்பாடு இருக்கு. உடனே தேவி விக்னேஷ் தான் நமக்கு அனுப்பியிருக்காருன்னு சொல்லி ஆசையாக சாப்பிட போறாங்க. எனக்கு விஷயம் இப்படிதான் போகுது. எனக்கு தெரிஞ்ச சாப்பாடுல சிங்கிட்டு ஏதாவது விஷத்தை கலந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே யாராவது தடுத்துருவாங்க. இல்லைன்னா அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தையும் பிறக்கும். உசுறு தெரிஞ்சு விக்னேஷ் மனசு மாற வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ.